டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அரசு கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு, அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தனியார் கல்லூரிகளுக்கும் கலந்தாய்வு நடத்துகிறாங்க. இதை தான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இல்லைனா கவர்மெண்ட் குவாட்டா இன் ப்ரைவேட் காலேஜ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங் இல்லைனா இந்த ஆன்லைன் அட்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா 19 வகையான துணை மருத்துவ டிகிரி படிப்புகளுக்கும், அதே மாதிரி 25 வகையான டிப்ளமோ படிப்புகளுக்கும், BNOS அது மட்டும் இல்லாமல் GNM ஆஃப் நர்சிங் படிப்புக்கும் ஃபார்மா டி படிப்புக்கும் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வருஷம் நீங்கள் 12th முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான பர்சன். இந்த கவுன்சிலிங் நடத்துகிறதோட மெயின் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் இந்த கவுன்சிலிங் நடத்துறதுக்கு இன்சார்ஜ். ஸோ இந்த கவுன்சிலிங் எப்போ நமக்கு ஓப்பன் ஆகும், ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டா கவுன்சிலிங்கான டேட்ஸ் தந்துட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இந்த வருஷம் 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பேராமெடிக்கலோட கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும், அப்ளை பண்ணணும், சீட் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, ஏன் இன்னும் பேராமெடிக்கலுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, இல்லைனா நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, குழம்பவே கூடாது, தைரியமாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். துணை மருத்துவ படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வருஷமுமே அப்ளிகேஷன் லேட்டாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மண்டேல இருந்தே, அதாவது கம்மிங் மண்டே 19th நம்ம இந்த அப்ளிகேஷனை என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு எப்போவுமே மே மந்த் எண்டில் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கம்மிங் 19th நம்ம எல்லாருமே அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கைட் பண்ணுவேன், டெமோ வீடியோ போடுவேன், எப்படி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லைனா கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 19 டிகிரி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். கூடவே ஃபார்மா டிக்கான அப்ளிகேஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி கோர்சஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த டைமில் தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா GNM ஆஃப் நர்சிங்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் BNOSக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. GNM ஆஃப் நர்சிங் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய டைமில் தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா அதை டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிகிரிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் GNM ஆஃப் நர்சிங் வராங்க, அதுக்கப்புறம் தான் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டிகிரிக்கு அப்ளை பண்ணி நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து GNM ஆஃப் நர்சிங்காவது நம்ம அப்ளை பண்ணணும், அதுலேயாவது நமக்கு சீட் கிடைக்கணும். ஒருவேளை அதுலேயும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ்லேயாவது நமக்கு சீட் கிடைக்கணும். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே படிக்காமல் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஓப்பன் பண்ணி அடுத்து GNM ஆஃப் நர்சிங், அடுத்து டிப்ளமோ கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மந்த் எண்டில், அதாவது 19th நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எதிர்பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸோ டியூன்டாக இருங்க. நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.